அனைவருக்கும் வணக்கம். இப்போது ரத்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டு ரத்தம் இதை வந்துட்டு மண் முடி எல்லாம் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து முதல்ல வாஷ் பண்ணி அந்த முடியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையை வச்சு பிசைஞ்ச பிறகு ரொம்பவும் தூளாக வந்து பிசைய வேண்டாம். கரெக்டாக ஒரு ஒரு 1-2 பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூளை சேர்த்து இதை அப்படியே வச்சுருங்க பேசாமல். அதுக்கு பிறகு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயத்தை வந்து 20 கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக வெட்டி. அதை வந்து இதில் சேர்த்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டாலும் சரி, 2 கீரி போட்டாலும் சரி, இல்லைன்னா நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, நம்மளோட விருப்பம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கட்டும். பொன்னிறமாகலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் கண்ணாடி பதம் வந்துடும். இப்போது நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை வந்துட்டு இடித்து வச்சுருக்கணும். அதை இதில் சேர்த்துருவோம். இப்போ சேர்த்து வச்சுருவோம். அந்த ரத்தத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே மூடியெல்லாம் வைக்கவே தேவையில்லை. நல்லா கிளறி விட்டால் போதும். இது வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் உப்பு போடுங்க. ஏன்னா ஆடு வெட்டும்போதே உப்பு போட்டு தான் ரத்தத்தை பிடிப்பாங்க. அதனால் உப்பு நிறைய போட வேணாம். நீங்கள் 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். நல்லா கிளறி விட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலை இதில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடி.